ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கல்யாண ஸ்டைலில் அதோட ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் லஞ்ச் சாம்பார் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். முள்ளங்கி 1 kg, முருங்காய் 1 kg, மாங்காய் 2, ஆனியன் 1.5 kg. நீங்கள் சின்ன ஆனியனும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் இன்றைக்கி பெரிய ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகா 5, பச்சை மிளகா ஒரு 5, சீரகம் 10 கிராமு சீரகம், கடுகு 10 கிராமு, வெந்தயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அப்படியே கொத்தமல்லி ஒரு கட்டு, தக்காளி 1.5 kg, தனியாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, சில்லி பவுடர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், புளி தேவையான அளவு. இது நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் மசாலா. கருவேப்பிலை தேவையான அளவு. அரைச்சி வச்ச சாம்பார் மசாலா நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், வேணும்னா செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்டி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. வீட்டில் நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. வீட்டுக்கு தேவையான அளவும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் வெந்தயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 10 வெந்தயம் ஆட் பண்ணிக்கங்க. கடுகு நான் ஒரு 10 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வீட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. கடுகு நல்லா பொரிச்சு வர டைமில் நான் இதில் ஒரு 10 கிராம்ஸ் சீரகம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. இந்த கடுகும் சீரகம் ரெண்டும் ஒன்றா ஈக்குவலாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நான் பூண்டு ஆட் பண்ணுறேன், ஒரு 100 கிராம்ஸ் பூண்டு ஆட் பண்ணேன். நீங்கள் வீட்டில் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 5லேருந்து 10 அதுக்குள்ளே பூண்டை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆயிலில், அப்போ தான் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். பூண்டோட ஃப்ளேவரு சாம்பாரில் நல்லா கிடைக்கும். இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன், 1.5 kg வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே பச்சை மிளகா ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். அப்படியே கருவேப்பிலை ஒரு கைப்பிடியாக ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10 ஆட் பண்ணிக்கங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1 ஆட் பண்ணிக்கங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. க்ரீன் சில்லி ஒரு 2 ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன், ஒரு 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிட்டேன். நிறைய பேர் சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை, பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா சாம்பார் வைக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தாலே தெரியும், கலர் சேஞ்ச் ஆனது பிங்கிஷ் கலரில் இருக்குது, பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ நான் முருங்காய் முள்ளங்கி ஆட் பண்ணுறேன். முள்ளங்கி 1 கிலோ, முருங்காய் 1 கிலோ ஆட் பண்ணேன். நீங்கள் வீட்டில் சேர்க்குறதா இருந்தால் கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி நிறைய இருக்குது சாம்பாருக்கு போட வேண்டிய காய். நீங்கள் எது வேணால் சேர்க்கலாம். நீங்கள் நிறைய பேர் முள்ளங்கியை போட மாட்டேங்கிறீங்க, முள்ளங்கி ஆட் பண்ணி செய்யுங்க, சாம்பார் நான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1.5 kg நாட்டு தக்காளி ஆட் பண்ணுறேன். சில பேர் பெங்களூர் தக்காளி ஆட் பண்ணுவீங்க. பெங்களூர் தக்காளியில் நம்மளுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கும், இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால நான் நாட்டு தக்காளி ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ நான் சால்ட்டு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட்டு தக்காளியில் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மசியும், அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் இறங்கும் சீக்கிரமாக, அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் டொமேட்டோ ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க, நாட்டு தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம். அதுவும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் இறங்குது. இப்போ அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்காது, பார்த்தீங்கனாலே தெரியும். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, வறுத்த குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாம் போட சொல்லி கேட்குறீங்க. நம்ம கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம், அதனால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் இதில் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் சேர்க்குறதா இருந்தால் 1 பிஞ்ச் டர்மரிக் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், இது எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. நான் இது ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த அளவு சொல்லியிருக்கேன் ரேஷியோ வீட்டுக்கு. நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் இந்த எல்லாம் மசாலா எல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம எல்லாம் வதக்கிக்கணும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன், தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய் பாயில் ஆகிற வரைக்கும். அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் தண்ணி ஆகிடும், பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு. காய்க்கு மேலே தான் நான் ஆட் பண்ணேன். இப்போ மூடி போட்டு நல்லா பாயில் பண்ணி விடுங்க. இப்போ காய் நல்லா பாயில் ஆச்சா இல்லையான்னு பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்காய் நல்லா வெந்து போச்சு. நான் இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணேன். பார்த்தீங்கன்னா முருங்காய் நல்லா பாயில் ஆயிடுச்சு, அதோட அரோமா நல்லா இறங்கிருக்கும். இப்போ நான் அரைச்சி வச்ச சாம்பார் மசாலா ஆட் பண்ண போகிறேன். நான் இந்த ஒரு பவுல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் சேர்க்கறதா இருந்தால் ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்குங்க, சின்ன கரண்டி அளவு
நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலா போட்ட டைம்லேயே நம்ம மாங்காவும் ஆட் பண்ணுறோம். மாங்காய் இந்த டைமில் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா பாயில் ஆகி அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ நான் தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் சேர்க்கறதா இருந்தால் ஒரு எலுமிச்சைப்பழம், பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ புளி ஆட் பண்ண உடனே நல்லா பாயில் ஆகணும். புளியோட ஸ்மெல்லு நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளி ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு கலரு சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம புது புளியாக இருந்துச்சுன்னா நல்லா நம்மளுக்கு கலர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம போட்டது பழைய புளி, அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு. பருப்புனா 1.5 kg எடுத்திருக்கேன். இதில் துவரம் பருப்பு 1 கிலோ, பாசி பருப்பு 1/2 kg ஆட் பண்ணேன். சில பேர் வீட்டில் பருப்பில் தண்ணி அதிகமாக ஊற்றாமலே பாயில் பண்ணுவீங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா பருப்பாகவே இருக்கும், நல்லா மெசியாது. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கின்னு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. பருப்பு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரசம் வைக்கிறதா இருந்தால் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ரசத்தில் சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் ரசம். நான் ரசம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஒரு 150 கிராம்ஸ் துவரம் பருப்பு, ஒரு 50 கிராம் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி ஊற்றிக்கோங்க சாம்பாரில். பார்த்தீங்கன்னா சாம்பார் கலர் எப்படி வந்திருக்கு, நல்லா ரெட்டிஷாக வந்திருக்கு. இப்போ நான் நெய் ஆட் பண்ணுறேன். ஒரு 100 ml நெய் ஆட் பண்ணுறேன். வீட்டில் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 10 ml சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் சாம்பார். நீங்கள் சாம்பார் மசாலா போடுறதுனால உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகவும் இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சாம்பார் மசாலா போட்டிருப்பேன். அந்த சாம்பார் மசாலா பவுட்ரை பண்ணி போட சொல்லி அந்த பவுட்ரு நான் எப்போ சாம்பார் மசாலா ஆட் பண்ணனோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா வரும். சாம்பார் மசாலா போடுறதுக்கப்புறமா நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம புளி எல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கல்யாண ஸ்டைலில் வேணும்னா லாஸ்ட்டாக எல்லா ப்ரிப்ரேஷன் இதே போல் தான் பண்ணுவாங்க. கடைசியில் நம்ம கீ போட்டு தாளிப்பு போடுவாங்க. அதில் என்னென்னா கீ போட்டுக்கினே காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம், வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் தாளிப்பு போட்டு அந்த சாம்பாரில் ஊற்றிடுவாங்க. சாம்பாரில் ஊற்றிட்டு மூடி போட்டுருவாங்க. லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றுவாங்க. அவ்வளோதான் கல்யாண வீட்டு சாம்பார். நம்மளோட சாம்பாரும் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.